சீர்காழி அருகே பூம்புகார் பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் கடற்கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 5000க்கும் மேற்பட்ட படகுகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் கோவிந்தராஜ் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். தற்போது சீர்காழி பகுதியில் மழை நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது? தற்போது படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டிருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? மீனவர்கள் என்ன கூறுகின்றனர்? வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக சீர்காழியில் பொறுத்தவரை சீர்காழி, பூம்புகார், திருமுல்லைவாசல், பழையார் ஆகிய பகுதியில் காலை முதலே மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூம்புகார் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள், 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாகைக்கு அருகே 40 கிலோமீட்டர் அருகில் 400 கிலோமீட்டருக்கு அருகில் இருப்பதால் இங்கு சூறைக்காற்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60லிருந்து. இன்னும் மாத சம்பளத்தையே நம்பி இருக்கீங்களா? மாச சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மழையும் பெய்து கொண்டிருப்பதால் இந்த பைபர் படகுகள் அந்த காற்றினுடைய வேகத்தில் பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் கவலையடைந்து அங்கிருந்து தங்கள் படகுகளை பாதுகாக்க கொள்ள என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த கனமழையும் செய்து இருப்பதால் அந்த படகுகளை அவர்கள் எவ்வாறு மீட்க முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாகை, மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்த சூழ்நிலையில் கனமழையும் இரவு முதல் பெய்து வருவதால் பெரும்பாலான இடங்களில் இரவு முதல் மின்சாரம் இல்லை. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. மேடம், களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோவிந்தராஜன்.